தீபாவளி லீவ் முடிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் சென்னை கிளம்பி போயிட்டாங்க. பட் நான் தான் நேற்றுக்கு நைட்டு கிளம்பினேன். டெய்லி மழை பெய்யுதுன்னு இதே மாதிரி வீட்டில் அட்டி போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இத்தனை நாளா நான் சேர்த்து வச்சிருந்தேன் எல்லா அட்டனன்ஸும் பாலா போயிடும். அதான் என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு போற வழியில மணியை கூட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிட்டேன். இங்க வந்து பார்த்தா 1 மணி நேரமா சென்னைக்கு போற பஸ் எதுவுமே வரல. அப்புறம் பல மணி நேரம் கழித்து ஒரு பஸ் வந்தது. அதுல படி 4 மணி ஏறி உட்காந்துட்டோம். இந்த வாட்டி நேஷனல் தோட தான் மலையிலேயே நினைஞ்சுக்கிட்டு எங்களை வந்து வழி அனுப்பி வச்சாரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. கரெக்டா 8 மணிக்கெல்லாம் விருதாச்சலத்துல இருந்து பஸ் எடுத்தாங்க. அங்கிருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகுறதுக்கு விடிய கால 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. இந்த டைம்லயே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. நாங்களும் 1 மணி நேரமா பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்றோம். எங்க ரூட்டுக்கான பஸ் வரவே இல்ல. அப்புறம் நாங்க நிறைய பேர் இருக்கோம்னு எங்க ரூட்டுக்கு ஒரு பஸ் அலாட் பண்ணாங்க. அதுல அப்படியே ஏறி 4 மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்து ரீச் ஆயிட்டு அப்படியே மட்டை ஆயிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் அரசோகத்துக்கு அப்புறம் காலையில குளிச்சு முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பி போயிட்டேன். கல்லூரி 3 மணி அளவுல எல்லாம் முடிஞ்சதும் டானு ரூம் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் போர் அடிச்சது. நானும் சென்னை வந்ததுல இருந்து இந்த மெரினா மால்ல இருக்க டெக்கத்லான் போகணும்னு நினைச்சேன். சரி அதான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கமேன்னு கிளம்பி போயிட்டேன். நானும் ரூம்லயே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு எதாவது வாங்குறதுனே தெரியல. நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த புல்ல பார் இங்க இருந்தது. இங்க இருக்க எல்லாத்துக்குமே ட்ரையல்ஸுக்கு ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. சரி நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். கிரிப்புக்கு குறையே இல்ல. இங்க எல்லா வெயிட் தம்பிள்ஸுமே இருக்கு. சின்ன பசங்களுக்கு எல்லாம் 0.5 kg இருந்தே இங்க ஸ்டார்டிங்ல இருக்கு. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மெரினா மால்ல இருக்க டெக்கத்லான் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நானும் இங்க வந்து 1 மணி நேரமா சுத்திக்கிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனா பார்த்துட்டு இருந்தேன். அப்பயுமே என்னால ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியல. சரி இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கைஸ். நான் யூடியூப்ல 70k சப்ஸ்கிரைபர் பக்கம் ரீச் பண்ணிட்டேன். அண்ட் இன்ஸ்டாலையும் 38k ஃபாலோவர்ஸ் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் உறவுகள் மேல வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டெக்கத்லான்ல இந்த பிளாஸ்டிக் பேலட்ஸ் வாங்கி தான் என்னோட கேலிஸ்தானிக்ஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதனால உங்கள யூடியூப்ல ஒருத்தருக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தருக்கும் சேர்த்து 2 பேலட்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் கேலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, அது பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கமெண்ட்ல டெக்கத்லான்னு டைப் பண்ணுங்க. யார் கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கே கொரியர் போட்டு விட்டுறேன். சரி வீடியோ வேற ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதோட எனக்கு என்னால முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.